அனைவருக்கும் வணக்கம். தமிழர் மரபு கலையத்திலிருந்து நான் வெங்கடேசன். கலைப்பயிர்வு கர்லாக்கட்டை நாள் 15. பார்த்தீங்கன்னா கடந்த காணொலிகளில் நம்ம ஊஞ்சல் சுற்றில் ஒரு 6 சுற்றும், கடிகார சுற்றில் ஒரு 8 சுற்றும் நம்ம பார்த்துருப்போம். அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதில் பல சுற்றுகள் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக காணொலியில் போட்ட முடியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட சுற்றுகள் மட்டும் ஒரு போதுமான அளவுக்கு ஒரு நீங்கள் வீட்டில் இருந்து பயிற்சி பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் போதும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட சுற்றுகள் மட்டும் போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா இது கர்லாக்கட்டையில் வந்து ஒரு 7 நிலைகளாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் சுற்றுகளை. இந்த 7 நிலைகளில் முதல் 3 நிலைகள் வந்து ஊஞ்சல் சுற்றும் கடிகார சுற்றுமே இருக்கும். அடுத்து 4வது நிலையில் வந்து நம்ம இடைநிலை சுற்றுகள்னு வச்சிருப்போம். ஏன்னா அதெல்லாம் முதல் நிலை சுற்றுன்னு இடைநிலை சுற்றுன்னு வச்சிருப்போம். இது என்னன்னா கொஞ்சம் அதோட ஒரு சற்று கடினமான சுற்றுகள். நம்ம ஊஞ்சல் சுற்று கடிகார சுற்றுகள்லாம் ரொம்ப எளிமையான சுற்றுகள். அதையும் நம்ம பார்த்துருப்போம், எப்படிலாம் செஞ்சால் சிறப்பாக இருக்குன்ட்டு. அடுத்தது இந்த இடைநிலை சுற்றுகள் வந்து கொஞ்சம் அதோட கடினமான சுற்றுகள், பெயருள்ள சுற்றுகள். சரிங்களா? இப்போ முதல் சுற்றுனா தலை சுற்று அப்படின்னு பார்க்க போகிறோம். இடைநிலை சுற்றுகள் முதல் சுற்று ரொம்ப எளிமை தான். என்னன்னா பெயர்லேயே இருக்குது தலை சுற்று. தலை சுற்றுனா தலையை சுற்றணும். அவன் எப்படி சுற்றுறோம் அப்படின்னா கரலக்கட்டையெல்லாம் நிறுத்திக்கிறோம், நேரம் நிறுத்திக்கிறோம். கரலக்கட்டை தலைகளை வச்சுக்கணும். சரிங்களா? தலையில் வச்சுட்டு இந்த தலையை மட்டுமே ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து நிறுத்தணும். வேற எங்கேயுமே தோள்பட்டைக்கு எங்கேயும் போகக்கூடாது. ஒரு பக்கவாட்டில் சிரமம் கவனிங்க. கரலக்கட்டை தலைகளை வச்சு இந்த தலையை மட்டுமே ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து நிறுத்தணும். சரிங்களா? தலைகளை திருப்பி இந்த தலையை மட்டுமே ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து நிறுத்தணும். அப்போ தலையை வந்து சுற்றுறோம். இப்போ தலை சுற்று இப்போ இடதுகளில் செய்கிறோம். அதே மாதிரி தான் எளிமை தான். கை நீட்டிக்கிறோம், கரலக்கட்டை தலைகளை திருப்புறோம். இந்த தோள்பட்டை மேலேயே தலையை மட்டும் இப்படி சுற்றணும். தலையை சுற்றிட்டு வந்து மழை எடுத்துறோம். சரிங்களா? இது செய்யும்போது ஜாக்கிரதையாக செய்யணும். மேலே தலையில் மண்டையில் இடிச்சாத அளவுக்கு பார்த்து கவனிச்சு செய்யும். சரியா? ரொம்ப எளிமை தான். இது எதுக்காகணும்னா இதுவும் உங்களை தோள்பட்டையும் உங்களை மணிக்கட்டை வலுப்படுத்துறதுக்காக. சரிங்களா? தலைகளை திருப்பும் போது உங்களை தோள்பட்டை வந்து வேலை செய்யும். அடுத்தது இந்த சுற்று சுற்றிட்டு இங்கே எடுக்கிறீங்க இல்லையா, இது உங்கள் மணிக்கட்டுக்கு வலுவான பயிற்சி. சரிங்களா? இதுதான் தலை சுற்று. ரொம்ப எளிமையானது, ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடிய சுற்று. சரிங்களா? அதை சேரம் பாருங்க. கரலாட்டை திருப்புறோம், தலை சுற்றிட்டு வந்து நிறுத்துறோம். திருப்புறோம், தலை சுற்றிட்டு வந்து நிறுத்துறோம். திருப்புறோம், தலை சுற்றிட்டு வந்து நிறுத்துறோம். சரிங்களா? ஒரு எளிமையான சுற்றுகள் இதுவும் ஒன்று. ஆனால் ஒரு நல்ல ஒரு மணிக்கட்டுக்கும் தோள்பட்டைக்கும் நல்ல ஒரு உடற்பயிற்சி வலிமையாக இருக்கும். சரிங்களா? இந்த சுற்றை செய்யுங்க. இடதுகை வலதுகை ரெண்டுத்துலையுமே செய்யலாம் தலை சுற்று. சரிங்களா? அதாவது தலையை சுற்றுறதுனால இப்போ தலை சுற்று தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள். அடுத்த காலையில் அடுத்த சுற்றுகள் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பயணிங்கள், தொடர்ந்து பயணிப்போம். தமிழர் கலைகள் கற்போம், தமிழர் மரபை மீட்போம். நன்றி, வணக்கம்.